சிவலிங்கத்தை தவிர முழுவதுமாக இந்த கோவில் சிதிலமடைஞ்சு இருந்திருக்குங்க. 1907 முதலாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட ஒரு கோவில். சிவலிங்கத்தை தவிர இந்த கோவில் முழுவதுமாக சேதமடைஞ்சிருக்கு. இப்படி சிதிலமடைஞ்ச இந்த கோவில் இப்போ 2025 எப்படி இருக்குன்னு பாருங்க. மினி ஈஷா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவில் வேற எங்கேயும் இல்லைங்க. திண்டிவனத்திலிருந்து 14 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அனந்தமங்கலம் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலை கோவில் தான் இந்த அனந்தவள்ளி சமேத அகத்தீஸ்வரர் கோவிலுங்க. கடல் தரைமட்டத்திலிருந்து 398 அடி உயரத்தில் இருக்கக்கூடிய இந்த மலைக்கோவில் அனந்தமங்கலம் அப்படிங்கிற ஒரு சிறிய அழகான கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மலைக்கோவில் தாங்க. அனந்தமங்கலம் இந்த பெயர் வர்றதுக்கு என்ன காரணம்? ஆதிசேஷன், அதாவது திருமாலினுடைய பாம்பு படுக்கைக்கு பேர் தாங்க ஆதிசேஷன். அந்த ஆதிசேஷன் அவருடைய 1000 தலைகளால் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வழிபட்டதுனால இந்த தலத்துக்கு அனந்தன் வழிபட்ட தலம், அதாவது ஆதிசேஷனுக்கு அனந்தன் அப்படிங்கிற பெயர். அனந்தன் வழிபட்ட தலம் அப்படிங்கிறதுனாலயே இந்த ஸ்தலத்துக்கு அனந்தமங்கலம் அப்படிங்கிற பெயரும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அகத்திய முனிவருக்கும் இந்த தலத்துக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா வடக்கு திசையில் தேவர்கள் முனிவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து நிற்கும் பொழுது பூமியோடைய சமநிலை மாறி இருக்கு. அதாவது வடக்கு திசை மட்டும் கீழிறங்கியும் தென் திசை மேல் நோக்கியும் இருந்திருக்கு. இந்த உலகை சமநிலை செய்வதற்காக சிவபெருமான் என்ன செய்கிறாரு? அகத்திய முனிவரை தென் திசை நோக்கி அனுப்புகிறாரு. அப்படி தெற்கு திசையை நோக்கி அகத்திய முனிவர் பயணம் பண்ணும் பொழுது வழியில் பல இடங்களில் சிவபெருமானை வழிபாடும் செஞ்சுருக்காரு. பொதிகை மலையை நோக்கி பயணம் செய்யும் பொழுது இந்த தலத்திலையும் வந்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சுருக்காரு. இப்படி அகத்திய முனிவர் வந்து வழிபட்ட தலம் அனந்தமங்கலம் அப்படிங்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு அகஸ்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமமும் வந்திருக்கு. திண்டிவனத்திலிருந்து ஒரத்தி போகக்கூடிய பஸ்ஸில் ஏறணும். அந்த பஸ்ஸில் வந்தீங்க அப்படின்னா 14 கிலோமீட்டர் தூரம் தாங்க. இந்த ஆர்ச் தெரியுது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இறங்கிடலாம். இங்கிருந்து உங்களுக்கு ஒரு 500 மீட்டர் தூரம் உள்ள கோவிலுக்கு நடந்து போகணும். அனந்தமங்கலம் அகத்தீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் டைப் பண்ணிங்கன்னா போதும், மினி ஈஷா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவிலுடைய எக்ஸாக்டான லொக்கேஷன் அழகாக வந்துடும். இந்த கோவிலுடைய லொக்கேஷனை நான் கமெண்ட்டில் கொடுக்குறேன். ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்களும் ஒரு முறை போயிட்டு வாங்க. இப்போ நம்ம இந்த கோவிலுடைய ஆர்ச் சொன்னோம் இல்லையா, திண்டிவனம் டு ஒர்த்தி போகக்கூடிய மெயின் ரோட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆர்ச்சிலேருந்து நம்ம உள்ளே போகிறோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா வைரபுரம் 2 கிலோமீட்டர் தூரம் தாங்க. அந்த ஆர்ச்சிலேருந்து ஒரு 500 மீட்டர் தூரம் நம்ம உள்ளே போகணும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ நம்ம கோயில்கிட்ட போயிட்டுருக்கோம். நம்ம கோவிலுக்கு வந்தாச்சுங்க. இது கோவிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கடைகள். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்குது. அது அவ்வளோ அழகாக இருக்குங்க. சிவன் கோவில் தான் பார்த்தோம், ஆனால் இங்கே துளசி விற்கிறாங்க. என்னங்க சிவன் கோவில் தானே துளசி கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை உள்ளே வந்து பெருமாளும் இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நம்ம எல்லாத்தையும் உள்ளே போயிட்டு பார்க்கலாம். அகத்திய முனிவர் வழிபட்ட ஸ்தலம் அகஸ்தீஸ்வரர் கோவில் அனந்தமங்கலம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம
திண்டிவனத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அனந்தமங்கலம் அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த அழகான மலைக்கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். என்னங்க மலைக்கோவில்னு சொன்னாங்க, இங்கிருந்து பார்த்தா இந்த கோவில் தரையில் தான் இருக்க மாதிரி இருக்குது, மலையில் இருக்க மாதிரி தெரியல. ரொம்ப பெரிய மலையெல்லாம் இல்லைங்க, ஒரு சிறிய மலை தான். கடல் மட்டத்திலிருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 398 அடி உயரத்தில் தான் இந்த மலைக்கோவில் இருக்குங்க. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஈஷாக்கு போக முடியலன்னு வருத்தப்படுறவங்க இங்கே வந்துருங்க. கிபி 1907 முதலாம் குலோத்துங்க சோழனால் கட்டப்பட்ட இந்த கோவில், அதற்கப்புறமா 3ஆம் ராஜராஜன் கிபி 1221 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர்களால் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பராமரிக்கப்பட்டிருக்கு. அதற்கப்புறமா இந்த கோவில் மிகவும் சிதிலமடைஞ்சு, சிவலிங்கத்தை தவிர இந்த கோவில் முழுவதுமாக சிதிலமடைஞ்சிருக்குங்க. இந்த 1000 வருடத்திற்கும் பழமையான இந்த கோவிலை பார்த்தீங்கன்னா 2008 அப்போது சுப்ரபாதம் பில்டர்ஸ், சென்னையை சேர்ந்த சுப்ரபாதம் பில்டர்ஸ் அவங்க திரு ரவிச்சந்திரனால் பார்த்திங்கன்னா இந்த கோவில் திரும்பவும் சீரமைத்து கட்டப்பட்டிருக்குங்க. முதல் கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா ஜூன் 23, 2008 அன்னைக்கு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக 2வது கும்பாபிஷேகம் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 23, 2013 இன்னொரு கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. 3வது ஒரு கும்பாபிஷேகம் இந்த ராஜகோபுரம் கட்டப்பட்டதுக்கு அப்புறமா 2022 ஜூன் 17 அன்னைக்கு 3வது கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த ஆலயத்தை பார்த்திங்கன்னா அகவன் அறக்கட்டளை பராமரிச்சுட்டு இருக்குங்க. கீழே இருந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 படிக்கட்டுகள் ஏறி வர மாதிரி இருக்கும். நிறைய படிக்கட்டுகள்லாம் இல்லைங்க, ஒரு 50 படிக்கட்டுகள் ஏறி வந்தால் போதும் கீழே அனந்த சயன பெருமாளை தரிசனம் பண்ணலாம். இந்த ஊர் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து சோழ மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட இந்த கோவிலை அழகா மீட்டெடுத்து புதுப்பிச்சிருக்காங்க. சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு இது வழியாக நம்ம வெளியில் வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 30 படிக்கட்டுகள் ஏறி போகிற மாதிரி இருக்குங்க. இந்த கேப்லேருந்து இந்த வியூ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கிராமத்தில் இருக்கக்கூடிய கோவில், மலைக்கு மேலே இருக்கக்கூடிய கோவில், ட்ரெக்கிங் பண்ணி போகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் யாருக்காவது பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்ததாக நம்ம சிவபெருமானை தரிசனம் பண்ண போகிறோங்க. 1000 வருடங்களுக்கும் பழமையானது இந்த கோவில். இங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தை தவிர மற்ற கோஷ்ட மூர்த்திகள், அதாவது விநாயகர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, துர்க்கை, நவகிரக சன்னதி, சண்டிகேஸ்வரர் இவை எல்லாமே புதியதாக கட்டப்பட்டதுங்க. அனந்த மங்கலத்தில் இருக்கக்கூடிய அனந்தவல்லி சமேத அகத்தீஸ்வரரை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம்.
அம்பாள் ஆனந்தவள்ளி தாயார் பார்த்திங்கன்னா கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அழகாக காட்சி தராங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்காக உண்டியல் மாதிரி வச்சுருக்காங்க. தங்களால் முடிஞ்சது எதுவாக இருந்தாலும் பண்ணலாம். இந்த நவகிரக சன்னதி இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாதாள விநாயகர் இருக்காரு. இவரை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா 10 ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு போகணுங்க. ஒரு 10 படிக்கட்டுகள் கீழே இறங்கி வரும். அது மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறை இடுக்கில் உள்ளே நுழைஞ்சு போகிறாங்க. ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஒரு 5-6 படிக்கட்டுகள் இறங்கினா போதும். கீழே விநாயகர் இருப்பார் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கலாம். ஒரு 5-6 பேருக்கு மேலே வந்து உள்ளே போக முடியாது. அதனால் உள்ளே போனவங்க வெளியில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போகணும்.
இவ்வளோதாங்க இந்த ஸ்பேஸு. கொஞ்சம் தான் இருக்கும். இதுக்குள்ளே வந்து நிறைய பேர்லாம் நிற்க முடியாது. கீழே விநாயகரும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா சிவபெருமானும் இருக்கார். பெருமாள், சிவன், பாதாள விநாயகர் எல்லாரையுமே தரிசனம் பண்ணி முடிச்சாச்சு. பாதாள விநாயகருக்கு போகணும் இல்லையா, அந்த இடத்துல டோக்கன் கொடுப்பாங்கல்ல, அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அன்னதான டோக்கனும் தந்துடுவாங்க. நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க. காலை வணக்கம். அனந்தமங்கலம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த இடம் பார்த்திங்கன்னா பல்லவர் கால கல்வெட்டுகளும் இங்கே இருக்குது. அந்த கல்வெட்டில் அவனிமங்கலம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. 3ஆம் ராஜராஜ சோழ மன்னர்கள், சம்புவராய மன்னர்களுடைய காலத்து கல்வெட்டுகள் மூலம் என்ன தெரியுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த கோவிலுடைய பழமையும் அந்த கோவிலுடைய திருப்பணிக்கும் வழிபாட்டுக்கும் நிலத்தை தானமாக அளித்த செய்தியும் இந்த ஊருடைய பழைய பெயர்களும் நம்மளால் அறிய முடியுது. கல்வெட்டுகளில் பார்த்திங்கன்னா அரங்கமங்கலம், அரங்கைப்பதி, அதிராஜேந்திர நல்லூர் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. நிறைய பெயர்களால் இந்த ஊர் அழைக்கப்பட்டிருக்கு. தற்போதைய அனந்தமங்கலம். இங்கே பாத்ரூம் வசதியும் இருக்குங்க. கோவிலுக்கு வெளியில் நம்ம நிறைய கடை பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துல ஒரு டீ கடை இருக்குமா. கடைசியாக அந்த டீ கடைக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் இருக்குது. நம்ம வந்து கீழே வந்தாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா அன்னதான கூடம். டோக்கன் வந்து பார்த்திங்கன்னா பாதாள விநாயகருக்கு நம்ம டிக்கெட் எடுக்கிறோம் இல்லையா, அந்த இடத்துலையே அன்னதான டோக்கனும் கொடுப்பாங்க.
இங்கே அன்னதான கூடத்தில் வந்து கம்பல்சரி அன்னதான டோக்கன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நீங்கள் வந்து பாதாள விநாயகர் தரிசனம் பண்ணும்பொழுதே டோக்கனையும் சேர்த்து வாங்கிட்டு வந்துடுங்க. 12:30 மணிக்கு கரெக்டாக அன்னதானம் போடுவாங்க. ஒவ்வொரு மாதத்துலேயும் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பக்தர்கள் இங்கே கிரிவலம் வராங்க. அது மட்டும் இல்லாமல் பிரதோஷம், மகா சிவராத்திரி, கார்த்திகை தீபம் இதெல்லாமே வந்து இங்கே சிறப்பு பூஜைகள் பண்ணுவாங்க. மகா சிவராத்திரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 4 கால பூஜைகளும் நடத்துவாங்க. இந்த கோவில் நடை திறந்திருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும், மாலை 4 மணிலேருந்து இரவு 8 மணி வரைக்கும் கோவிலுடைய நடை திறந்திருக்கும். இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க திண்டிவனத்திலிருந்து காந்தி சிலை இருக்கு இல்லையா, அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பஸ் நம்பர் 24 வர்த்தி போகக்கூடிய பஸ் வரும். அனந்தமங்கலம்ல இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவிலுக்கு வந்துடலாம். திண்டிவனத்திலிருந்து 17 கிலோமீட்டர் தூரம், மேல்மருவத்தூர்லேருந்து 24 கிலோமீட்டர் தூரம், தாம்பரத்திலிருந்து 92 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த கோவில் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அடுத்ததாக ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.